வணக்கம். ஸ்ரீ பாலாம்பிகை மீடியா சார்பாக உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை போக்கி பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க. இந்த கொட்டைப்பாக்கு வச்சு தான் நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு 48 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மகாலட்சுமியை குளிர்விக்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் தான் இது. அதனால் தொடர்ந்து பண வரவு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த கொட்டைப்பாக்கோடு சேர்த்து ஒரு 5 நாணயங்கள் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளி நாணயங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் இதில் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். வெள்ளி நாணயங்கள் இல்லாதவங்க நார்மலாக நம்ம கையில் இருக்கக்கூடிய காசையே வைக்கலாம். இதுக்கு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் துணியில் 5 பாக்கு எண்ணி எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. அது கூடவே 5 நாணயங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த முடிச்சு நம்ம ஒரு வேண்டுதலுக்காக வைக்கிறோம், குலசாமியை நினச்சி நம்ம ஒரு வேண்டுதலுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். அந்த வேண்டுதல் நிறைவேறுற வரைக்கும் இந்த முடிச்சு நீங்கள் அவுக்கக்கூடாது. யார்கிட்டையும் இந்த மாதிரி நான் முடிஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடாது. இதை நீங்கள் மறைவான இடத்துல வைக்கணும். அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல 5 பாக்கு எடுத்து இந்த மஞ்சள் துண்டியில் வச்சுப்போம். இது கூடவே அந்த 5 நாணயங்களும் வச்சுக்கோங்க. இது ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம 5 நாணயங்கள் எடுத்திருக்கோம். 5ங்கிற எண்ணும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ராசியான எண். அதனால தான் 5 நாணயங்கள் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி 5 நாணயங்கள் எடுத்து நீங்கள் வச்சுட்டு இது முடிஞ்சிருங்க. முடிஞ்சிட்டு இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் குலசாமி கிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு குலசாமியை நினச்சி நல்லா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா இதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்போடு சேர்த்து வைக்கணும். அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பலன் அளிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது மற்றவங்களும் இதை நம்பி அதை செஞ்சு அதனால் பலன் அடைவாங்க. அதனால் நமக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி முடிஞ்சு நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 3 நாள் மட்டும் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு குலசாமியை நினச்சி கும்பிடுங்க. இதுக்கு தூபம் காமிச்சு ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் நார்மலாக உங்களுடைய சமையல் அறையில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு ஜாடி எடுத்துக்கோங்க. அந்த உப்பு ஜாடியில் கல்லுப்பு நிரப்பி வைக்கணும். அந்த கல்லுப்புக்கு அடியில் இந்த மூட்டையை நீங்கள் வச்சிடணும். இந்த மாதிரி இந்த முடிச்ச உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கல்லுப்பு நிரப்பி அதை தினமும் சமையலில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பண வரவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் உணர்வீங்க. ஸோ இதை 48 நாள் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய அந்த பாக்கு அந்த காசு இது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆற்றுல ஓட விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு அந்த பரிகாரத்தோட பலன் கிடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இது பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் நீங்கள் வேணால் புதுசாக முடிஞ்சு வேணாலும் வச்சுக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பிகை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.